10th standard மேக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்கள். இஃப் த ஆர்டர் பேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. x² மைனஸ் 3x y² ப்ளஸ் 4y அண்டு -2, 5 ஆர் ஈக்குவல் தென் ஃபைண்ட் xy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பாருங்கள். இந்த ஆர்டர் பேர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஆர்டர் பேர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. 2 ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எழுதுகிறேன் பாருங்கள். x² மைனஸ் 3x y² ப்ளஸ்ஸு 4y அது எதுக்கு ஈக்குவல் டு -2, 5க்கு ஈக்குவல். -2, 5க்கு ஈக்குவல். அப்போது எக்ஸ் டேர்ம் வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒய் டேர்ம் வந்து செகண்டும் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு டேர்மும் செகண்ட் ஒரு டேர்மும் கொடுத்துருக்காங்களா. இந்த டேர்முக்கு இது ஈக்குவல், இந்த டேர்முக்கு இது ஈக்குவல். ஓகேங்களா. இங்கே x² மைனஸ் 3x ஈக்குவல் டு -2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற -2 நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். x² மைனஸ் 3x இந்த பக்கம் இருக்கிற -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2ன்னு ஆகிடும், ஈக்குவல் 0. ஓகேங்களா. இது நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். 2 அப்படின்னு எடுத்துப்போம். எந்த ரெண்டு நம்பரை நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2னோ அதே 2 நம்பரை கூட்டினா -3ன்னு கிடைக்குதுன்னு பார்க்கும். அப்போது -2 -1 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 2 1s are 2, நம்மளுக்கு அதை ஆட் பண்ணால் -3. ஸோ ஓகே பாருங்கள், சம் போகிறோம் பாருங்கள். இங்கே x² நம்ம இங்கே எழுதியிருந்தோம், பிரித்தோம் இல்லையா, 3க்கு பதிலாக தான் அந்த நம்பரை பிரித்தோம். அதனால் -2x இந்த 3 இருக்குது பாருங்கள், அதுக்கு பதிலாக நம்ம அந்த -2யும் -1xயும் பிரிச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா -3. ஓகேங்களா. +2 ஈக்குவல் 0 ஓகேங்களா. இப்போது இது 4 டேர்ம் ஆகிடுச்சு. இந்த 2 டேர்மாக பிரித்து எடுத்துக்கிறோம். 2 டேர்மை பிரித்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 டேர்மில் காமனாக என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டால் மீதி வந்து ஒரு எக்ஸும் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ் காமனாக வெளியே வந்துடுச்சு. அப்போ -2 தான் இருக்கும். ஓகேவா, முடிஞ்சது. இதில் ரெண்டாவது அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு மைனஸ் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்க ப்ராக்கெட். ஸோ மைனஸை வெளியே எடுத்துட்டால் இந்த எக்ஸில் நமக்கு என்ன இருக்கும், ஒரு மைனஸ் போயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு அது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், +x. அப்போ இதுலேயும் -1 வெளியே போயிடுச்சு. அப்படின்னா வந்திருக்கும் நமக்கு ப்ளஸ்ன்றது வந்து -2ன்னு வந்திருக்கும். நல்லா பார்த்துங்க, -2ன்னு வந்திருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோமோ அதே தான் இந்த பக்கமும் ப்ராக்கெட்டு செகண்டாக இருக்கிறதுக்கும் ப்ராக்கெட்டில் வந்திருக்கும். ஓகேங்களா. இந்த இடத்துல ஒரு 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும். சிம்ப்ளிஃபை பண்ணுற பாருங்க, இதையும் பாருங்கள் காமனாக இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். = 0 x -2 அடுத்தது x -1 = 0. இப்போது இது நம்ம பிரித்து எழுதிக்கலாம். x -2 = 0. எக்ஸோட வேல்யூ வந்து 2. இந்த பக்கம் இருக்கிற x -1 = 0ன்னு எடுத்துப்போம். அப்போ x வந்து இந்த பக்கம் இருக்கிற -1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா +1. இப்போ எக்ஸுக்கு நமக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்குது. ஒன்று 2ன்னு இன்னொன்று வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது y பார்ப்போம். y வந்து y² ப்ளஸ் 4y ஈக்குவல் 5. ஏன்னா இந்த 5 வந்து yக்கு ஈக்குவல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. சம் பாரு.
ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5. இது நம்ம அரேஞ்ச் பண்ணி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே எழுதிக்கும். y ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4y மைனஸ் 5 ஈக்குவல் 0. அப்போது நம்ம மைனஸ் 5 எடுத்துக்கிறோம். இந்த மைனஸ் 5 எந்த ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 5னும் அதே ரெண்டு நம்பரை கூட்டணும் நம்மளுக்கு 4ன்னு வருதுன்னு பார்க்கணும். அப்போது 1 5 இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்மளுக்கு ப்ளஸ் 4ன்னு வந்திருக்கணும். அப்போ மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணால் மைனஸ் 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த டேர்மை நான் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துக்கு சப்ஸ்டிட் பண்ண போனேன். ஓகேவா? ஒய் ஸ்கொயர் நல்லா பார்த்துங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை இப்போ தான் ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறம் மறுபடியும் செய்கிறோம். சேம் அதே தான். இந்த மைனஸ் 1y ப்ளஸ் 5y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ 4 டேர்ம் வந்துருச்சு. ரெண்டு டேர்மாக பிரிக்கிறோம். ரெண்டு டேர்மில் இந்த ஃபஸ்ட்டு 2 அண்டர்லைன் பண்ணியிருக்கனால அந்த 2 டேர்ம் வந்து y காமனாக எடுக்கலாம். y காமனாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்? y மைனஸ் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 2 டேர்முக்கும் நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை போட்டுக்குங்க. அப்படியே அடுத்தது இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கனால செகண்டாக அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 2 நம்பருக்கும் நடுவில் என்ன நம்பர் இருக்குது பார்ப்போம். 5 அப்படின்ற நம்பர் காமனாக இருக்குது. 5 எடுத்துக்கும். பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரு y இருக்குது. இந்த பக்கம் மைனஸ் 1 இருக்குது. ஓகேங்களா? ஈக்குவல் 0. நல்லா பார்த்துங்க, இந்த டேர்மும் நமக்கு ஈக்குவலாகவே தான் வரும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தால். ஓகேங்களா? அடுத்தது இந்த 2 டேர்முக்கும் காமனாக இருக்கிற y மைனஸ் 1 ஃபஸ்ட்டு எடுப்போம். y மைனஸ் 1. அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குது? y ப்ளஸ்ஸு 5 ஈக்குவல் 0. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுகிறோம், அது அப்புறம் நடுவில் இருக்கிற டேர்மை பிரித்து எழுதுகிறோம். காமனாக இருக்கிறத 2 டேர்முக்கும் காமனாக இருக்கிறத நம்ம எடுத்து எழுதுகிறோம். அடுத்தது வந்து மீண்டும் 2 டேர்முக்கும் காமனாக இருக்கிறத எழுதுகிறோம். முடிஞ்சிச்சு. அப்போது y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் y ஈக்குவல் டு 1ன்னும், அதேமாதிரி y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னும், y ஈக்குவல் டு மைனஸ் 5ன்னும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுது. ஓகேங்களா? இப்போ